ஹே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு ஒரு டேஸ்டா ஹெல்த்தியான ஒரு பாஸ்தா பார்க்க போறோம். அதான் பீட்ரூட் சாஸ் பாஸ்தா. எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. 1 கப் பாஸ்தாவை உள்ள தட்டி வேக வச்சிடலாம். இப்போ இந்த பாஸ்தாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமா ஆயில் சேர்த்துக்கோங்க. பாஸ்தா எல்லாம் வெந்து வந்துருச்சு. இப்போ இதை வேற ஒரு பவுல்ல மாத்திடலாம். 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. இப்போ 2 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. 1 கப் ஆனியன் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கி வந்துருச்சு. இப்போ அடுத்து 1 கப் தக்காளி சேர்த்துக்கோங்க. 1 கப் பீட்ரூட் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாம் ஃப்ரை ஆகி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆறுனானே மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இதை வந்து நல்லா மிக்ஸி ஜாரில் மையாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதே பேனில் இதை உள்ள ஊற்றிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஓரிகனோ சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது லைட்டாக வேகட்டும். இப்போ அவிச்சு வச்சு அந்த பாஸ்தாவை உள்ள ஆட் பண்ணிடலாம். இப்போ 1 டீஸ்பூன் ஓரிகனோ ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியில் போட்டால் கொஞ்சம் வாசனையாக இருக்கும், அதுக்கு தான் ஆட் பண்ணுறோம். டேஸ்டியான ஹெல்த்தியான பீட்ரூட் பாஸ்தா ரெடி.